மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளார் தேவனாய் கர்த்தர் நம்மை கொண்டு செல்வாராக. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மகிமையின் மேகம் மூடினது போல ஆராதிக்கிற ஒவ்வொருத்தர் மேல் தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் ஆண்டவரே எங்களை மூடுவதாக. என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே.
உடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துவீராக, உங்களை நடத்தும்படி உடைய உற்சாகமாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இதுவரை நம்மை நடத்தினாரே, அவர் நல்லவர் நல்லவர். இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். ஆமென். அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. நம் தேவைகள் யாவையும் சந்திப்பார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீர் என்னோடு
இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் சபகதலா துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவ, சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது ஆமென், நானும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடித்தே, சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லா சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் ஆமென், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. சவால்கள் சந்தித்திட
புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆரம்ப மற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்ப மற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. வெட்கத்திற்கு பதிலாக நன்மைகள் தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மைகள் தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. நல்ல உற்சாகமாய் பாடி அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. கிருபையினால் நிரப்புவீராக. ஆமென். பலப்படுத்துகிற கிருபை, முன்னேற செல்கிற கிருபை, தேவனுடைய உறவை புதுப்பிக்கிற கிருபை, அப்பா என்று கூப்பிடுகிற கிருபை, சத்துருவை மேற்கொள்ளுகிற கிருபை, சோதனைகளை மேற்கொள்ளுகிற கிருபை, ஆமென். பாவத்தை மேற்கொள்ளுகிற கிருபை, அபிஷேகத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்கிற கிருபை இந்த காலை நேரத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொருத்தர் மேல ஊற்றுவீராக. ஊற்று ஊற்று ஊற்று, நிரப்பு நிரப்புவீராக. உடைய அக்கினியினால் நிரப்பு, உடைய அபிஷேகத்தினால் நிரப்பு. பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. வாஞ்சையோடு யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர் மேல உடைய அபிஷேகத்தை இந்த காலை நேரத்தில் ஊற்றுவீராக. ஆமென். ஆண்டவரே, பாத்திரங்களை நிரப்புவீராக. நிரம்பி வழியை செய்கிற அனுபவம் உடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே நிரப்புவீராக, நிரப்புவீராக. வாய்களை விரிவாய் திற, அப்பொழுதே நான் நிரப்புவேன் என்று சொன்னீரே. நிரப்புவீராக. இந்த காலை நேரத்தில் உடைய அபிஷேகத்தினால உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. புது கிருபை, ஆமென். தள்ளாடுகிற முழங்கால் யாவும் தேவனுக்கு முன்பாக பலப்படுவதாக, பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, இப்பொழுதே நிரப்புங்க ஆண்டவரே. தாரும் தேவா, ஷபகதரா ரிமகதரவோ. ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையா என்னை நிரப்பு. நல்ல கரங்களை தட்டி காலை நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் நம்மை மூடும்படியாக, அவருடைய கிருபைகள் அளவில்லாமல் நமக்கு கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா,
புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையா என்னை நிரப்பு. ஆராதனை 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 ஆராதனை. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தேரையா, மனதார நன்றி சொல்வேன். பிள்ளைகளை மறவாமல் நினைத்தேரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி எங்களையும் கண்டீரே, எப்படி நாங்க நன்றி சொல்வோம். எல்ரோயி எல்ரோயி எங்களையும் கண்டீரே, எப்படி நாங்க நன்றி சொல்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நானும் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை, அபிஷேக ஒலிவ மரம்,
நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். உங்க வசனம்தான் பசியாற்றும் உணவு, உங்க பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, உங்க பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேகம், உங்க ஆலயத்தில் நடப்பட்டவன் நடப்பட்டவள், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உமன்பையே நம்புபவன். என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, எனக்கு அயராது நீ பாய்ச்சுவீரே. எங்களை காப்பாற்றும் காவலர் நீரே, எங்களுக்கு அயராது நீர் பாய்ச்சுவீரே. எங்க தேவைகள் யாவையும் சந்திப்பவர், எந்த சேதமும் நின்றி காப்பவர். எங்க தேவைகள் யாவையும் சந்திப்பவர், எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேகம் ஒலிவ மரம், அப்பா ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவோட இணைஞ்சு ஹல்லேலூயா. அப்பா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி அப்பா. கோடி நன்றி ஐயா. நிறைவான பரிசு நீர்தானையா, நீழல் நானே தங்கும் சொர்க்கமையா. பாவத்து நிறைவான பரிசு நீர்தானையா, உங்க நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா. போவா போவா உங்க நேச போர்வை போர்வையால் என்னை மூடுமை. ஏசையா ஏசையா ஏசையா, உங்க அன்பினால் என்னை மூடுமையா. உந்தன் அடிமை
நானையா என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா உந்தன் அடிமை நானையா என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா ஓவா ஓவா போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி நிறைவான பரிசு நீர்தானையா உங்க நீழல் தானே தங்கும் நிறைவான பரிசு நிறைவான பரிசு நீர்தானையா உங்க நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா போவா போவா போர்வையால் என்னை மூடுமை ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா உங்க அன்பினால் என்னை மூடுமையா உங்க அன்பினால் என்னை மூடுமையா உங்க இன்ப பிரசனம் நிரம்பி இருக்கிற அன்புக்காக உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உங்க பிரசனத்துல நிறைஞ்சிருக்கிற நாங்க உங்க வசனத்தை அனுப்பி எங்க ஒவ்வொருவருடைய ஆத்மாவை நீங்க உயிர்ப்பிக்க போற அன்புக்காக உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய தேவதாசர் வழியாக எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நீங்க நிறைவாய் பொழிந்தள்ள போகிற அன்புக்காக உங்களுக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு ஒரு எழுப்புதலின் காலத்தில் அங்கங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த நேரம் வர்றப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க முடியான பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய தேவைகளை மனசில் வச்சு தான் நம்ம ஆலயத்துக்கு வருவோம். அஃப்கோர்ஸ் நானே அப்படி தான் வந்தேன். ஏதோ கடன் பிரச்சனை இருக்குது, சர்ச்சுக்கு போனால் கடவுளை தேடினேன்னா உனக்கு கடனையெல்லாம் அடைக்கிறதுக்கு உதவி செய்வார், நீ நல்லா இருப்ப, நீ வாலாகாம தலையாவ, நீ கீழாகாம மேலாவ, இந்த மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. அதனால் நானும் ப்ரெஷர் தாங்க முடியாமல் எங்கே போனேன்னா சர்ச்சுக்கு போனேன். ஆனால் என் கடன் பிரச்சனைக்காக மாத்திரம் இல்லை, அதையும் தாண்டி தேவனுக்கு என்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் இருக்குங்கிறத போக தான் தெரிஞ்சு.
ரூத்துக்கு வந்து போவஸோட வயலில் போய் நின்னப்போ 2வது அதிகாரத்தில் அந்த வசனம் தெளிவாக இருக்கும். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட நிலம் போவாஸோடையதாக இருந்தது. ஆமென். தற்செயலா அவள் எதுக்கு போனா போவாஸோட வயலுக்கு? 2 கதிரை பொறுக்கி அன்னைக்கு வயிற்று பொழப்புக்கு கஞ்சி குடிச்சா போதும். ஸோ அவளுடைய நோக்கம் என்ன? பயிர் நிரம்பணும், பசி இல்லாமல் தூங்கணும். அதுக்கு தான் அவள் எங்கே வந்தா? கதிர் பொறுக்கலான்னு வந்தா. ஆனால் அவளை குறித்த தேவ திட்டம் அவள் வயிறு நிரம்புறதை விட பெருசாக இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் கூட ஆலயத்துக்கு ஒரு நிம்மதிக்காகவோ ஒரு ஆறுதலுக்காகவோ உங்களுக்கு உண்டான மிகப்பெரிய கஷ்டத்தின் நிமித்தம் ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்குமேன்னு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், ஒன்று குறித்த என்னுடைய நினைவு உன்னுடைய நினைவுகளுக்கு ரொம்ப ரொம்ப தூரம். நீ ஒரு சின்ன காரியத்தை மனசில் வச்சு நீ சேர்ச்சுக்கு வந்திருக்கிற. ஆனால் நான் உனக்கு செய்ய போகிறது உனக்கு, உன் பிள்ளைங்களுக்கு, உன் பேர பிள்ளைங்களுக்கு, உன் கொள்ளு பேரனுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கதிரை பொறுக்க வந்தா அந்த போவஸே மாப்பிள்ளையா வர்றாரு. எஸ். ஒரு குழந்தை பிறக்குது, என்னத்தையோ இழந்து போன சுதந்திரவாளியை திரும்ப கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி வாங்கினா, அந்த ஓபேத்திலிருந்து ஈசாய் வர்றாரு, ஈசாயிலிருந்து தாவீது வருகிறார், தாவீதுக்குள்ளேருந்து ஜீசஸ் வர்றாரு, ஜீசஸ்குள்ளேருந்து சபை வருது. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறேன். நான் நினைச்சேன் கடனை அடைக்க போறாரு போல இருக்கு, அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனால் எடுத்த உடனே ஆண்டவர் என்னோட பேசின விதங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் கடன் பிரச்சனையில் அவமானத்தில் போனவனுக்கு சுச்சுவேஷன் சாங் என்னவா இருக்கணும்? கடன் தொல்லையா கதறுகின்ற உன்னை காண்கிறா. அப்படி சொன்ன உடனே நம்ம சூழ்நிலையோட பொருந்துதான் உடனே குபீர்னு கண்ணில் இருந்து என்ன கலங்கும் தண்ணி. என்ன இப்படி பேசினாரு. அந்த மாதிரி பாடல் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஆறுதலாக இருந்த பாடலோட எனக்கு இன்னொரு பாட்டு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே, செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. நான் போனது கடன் அடைப்பாருன்னு போனா அவர் என்ன பாட்டு பாடுறாரு? இது என்ன, இது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமேனா, எனக்கு இருக்கிற சங்கடத்துல, எனக்கு இருக்கிற சிரமத்துல இது என்ன புதுசா என்னத்தை போய் கத்துக்கிறதீங்க அப்படிங்கிற எண்ணம் வருமா வராதா? வரும். எனக்கு விளங்கலைன்னாலும் இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சு. அன்பின் சிகரமே ஆருயிரே
அணைக்கும் தெய்வமே ஆறுதலே, அன்பின் சிகரமே ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே ஆறுதலே. அந்த சூழ்நிலையில் நான் 97வது வருஷம் டிசம்பர் மாதம் ரட்சிக்கப்பட்டேன். 98ல் ஐ திங்க் மார்ச்னு நினைக்கிறேன், தந்தையவர்கள் வந்து மதுரையில் தமுக்க மைதானத்தில் ஒரு சுவிசேஷ கூட்டம். எனக்கு அப்பாவோட சாங் என்னை ரொம்ப ப்ளஸ் பண்ணதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் அவர் தான். ஆமாம், அவர் எங்கே இருந்தாலும் ஓடுவேன், பின்னாடியே போய் நோட்டீஸ் ஒட்டியிருந்தா போச்சு, அப்படியே நின்றுவேன். அதை பார்த்துக்கிட்டே தான் நினச்சேன் வேணா. இப்போ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு ஃபாதர் மேலே எனக்கு. அப்போ மதுரை வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இந்த மனுஷனை நேரில் பார்க்க ஒரு வாய்ப்புன்னு நினச்சி நான் அந்த தமுக்க மைதானத்தில் கூட்டம் நடந்துகிட்ருக்கு. எங்கள் அம்மா, என்னோட ஒய்ஃப் எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா, நேராக அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ்ட்டை போய் இவரை முடிஞ்சவொன்னே பார்க்கலாமா நான் அப்படின்னு கேட்பேன். மீட்டிங் முடிஞ்சவொன்னே என்ன செய்யலாமா பார்க்கலாமா? இல்லை, நீங்கள் முடிஞ்சவொன்னே போயிடுவாருங்க, அவர் என்ன செய்ய முடியாது, உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் எல்லாரும் மீட்டிங்கை கவனிச்சுக்கிட்டு இருந்தால் நான் யாரை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், முன்னாடி நின்றுன்னா அப்பா அவரே தான், ஃபாதரே தான் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் என்னால் அவங்கள சந்திக்க முடியல. முடிஞ்சோடனே உடனே போயிடுவாங்க. நான் எதுக்கு போயிருக்கேன், நான் என்ன பிரச்சனை, எனக்கு கடன் பிரச்சனை. ஆனால் எங்கள் அம்மா கிரவுண்டில் உட்காந்து ஜெபம் பண்ணால், எதுக்கு ஜெபம் பண்ணியிருக்கணும், இந்த கடனெல்லாம் என்ன செய்யுங்க ஆண்டவரே நீக்குங்கப்பா, அடைங்க. ஆனால் எங்கள் அம்மா ஒரு ஜெபம் பண்ணுறாங்க கிரவுண்டில் உட்காந்து, என் மகனும் இவரை போல ஒரு ஊழியக்காரனா ஆண்டவரே. அதான் நான் சொன்னேன், உங்களுடைய ப்ராப்ளத்துக்காக நீங்கள் வர்றீங்க, பட் தேர் இஸ் அ பர்பஸ். உங்களை குறித்து தேவனுக்கு உங்கள் பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. எஸ், பெரிய திட்டம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் திரும்பி பார்க்குறேன், இந்த 21 வருஷமா, 24 வருஷம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தா, இவ்வளோ பெரிய பிளானை மனசில் வச்சா நம்மளை கையில் பிடிச்சாரு. ஆனால் ஆரம்பத்தில் இந்த குருவி மூளைக்கு எதுவுமே என்ன செய்யலை, அழகல. அதோடு எனக்கு என் மைண்ட்லேயே ஊழியங்கிற தாட்டு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா மைண்டில் வந்துடுச்சு. தாயார் ஜெர்மனை போல இப்போ நானும் அப்பாவும் பகிர்ந்து கொள்கிற மேடைகள் ஏராளம். நான் வந்து எடுத்தேன்னா அதுக்கப்புறம் அப்பா வருவாங்க, இல்லைன்னா அப்பா எடுத்த பின்னாடி நான் வேர்டு எடுப்பேன். என்னோட தரிசனம், என்னோட காலிங், என்னோட அழைப்பு எல்லாமே ஜெபத்தோட்டத்தோடு அப்படி பின்னி நனைஞ்சிருச்சு. திரும்பி பார்க்கிறே வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறே வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினே. திருப்பி தர ஒன்றுமில்லை, திரும்பி பார்க்கிறே வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அந்த நாட்களில் நான் மருந்து கடை வச்சுருந்தேன், மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தேன். நான் ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறதுனால அப்போ 2 ஆப்ஷன் எனக்கு முன்னாடி. ஒன்று அப்ராட் போகிறது, இன்னொன்று என்னென்னா மெடிக்கல் ஷாப் பழையபடிக்கு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் எங்கள் பாஸ்டர்மோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எனக்கு நான் வெளிநாடு போகணுமா,
அல்லது நான் மருந்து கடை வைக்கணுமா அப்படின்னு இந்த 2 பெட்டிஷனை சொல்லிட்டு இருந்தப்ப என்னையே அறியாமல் என் வாயிலிருந்து அல்லது ஊழியமா அப்படின்ட்டேன். 3வது என்னது? அல்லது ஊழியமா அப்படின்ட்டேன். நான் சீரியஸாக சொன்ன 2ஐயும் விட்டுட்டாரு. சும்மா அடிச்சு விடமேன்னு சொன்னதை பிடிச்சிக்கிட்டாரு. நான் சீரியஸாக சொல்லாதது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நினைச்சே பார்க்கல. சீரியஸ் இல்லாம சொன்னது இவ்வளவு சீரியஸ் ஆகும்னு நினைச்சே பார்க்கல. அதோட கடன் பிரச்சனையா பார்த்துக்கிறாரு அப்படின்னா என் பாட்டு அடுத்து மாறுது. இந்த உமக்கு பிரியமானதை செய்யங்கிற பாட்டு போய் இப்ப அடுத்த பாட்டு வருது. உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். சில தீர்க்க தரிசனங்கள் அந்த காலத்துக்கு நமக்கு பொருத்தமா இருக்காது. ஓகேவா? ஆனா உங்களுக்கான நேரம் வர்றப்ப அது உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். உங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கேசட்டை 7th வால்யூம், இந்த கேசட்டை இந்த கடன் தொல்லையில் கதறுகின்ற உன்னை காண்கிறார் பாட்டெல்லாம் விருப்பமே இருக்காது. ஆனா ஊரை சுத்தி கடன். ஆனா அந்த பாட்டு மேல என்ன இருக்காது? பெரிய அளவுல நாட்டம் இருக்காது. ஆனா என்ன ஏக்கம் எல்லாமே இந்த ஒரு பாட்டு தான். உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். நீங்க என்னோட ப்ராப்ளம் ஒரு பக்கம், என்னை குறிச்ச தேவனுடைய நோக்கம் இன்னொரு பக்கம். என் ப்ராப்ளத்துக்காக தான் நான் வந்தேன். ஆனா என் லைஃபை குறித்து இப்படி ஒரு தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குன்றது எனக்கு அப்ப என்ன செய்யல, விளங்கல, புரிஞ்சுக்கிறவும் முடியல. நான் இந்த கடந்து வந்த வருஷங்களை திரும்பி பார்க்கிறேன். அவர் சொன்ன எந்த வார்த்தையும் தரையில விழல. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிரச்சனைலாம் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா இல்லை, ஆனால் உன்னை குறித்து எனக்கு ஒரு மெகா பிளான் இருக்கு. உன்னை குறித்து மட்டும் இல்லை, உன் பிள்ளைங்களை குறித்து, உன் பேர பிள்ளைங்களை குறித்து, உன் சந்ததியை குறித்து, உன் தலைமுறையை குறித்து, உன் பரம்பரையை குறித்து எனக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு, பெரிய காரியங்கள் செய்கிறார். தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு, பெரிய காரியங்கள் செய்கிறார். களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும், களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும், அதிசயமாய் உன்னை நடத்திடுவார், திருப்தியாய் உன்னை நடத்திடுவார். இந்த ஜூடா பாடுறார்ல, இவர் பிறந்தப்ப அவங்க அம்மா இவரை கையில் வாங்கினது டாக்டர் செந்தில்நாதன். என்ன சொல்லி குழந்தைய கையில் வாங்கினாங்க? டாக்டர் செந்தில்நாதன் வாங்கினாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு வாலிப பிள்ளையா இருந்தப்போ, அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு மகளாக இருந்த காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு டிராக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் குறித்த நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒரு கைப்பிரதியை கொடுத்துருக்குறாங்க. அதை வாசித்து அந்த கைப்பிரதியில் சொல்லப்பட்ட ஜீசஸ் மேலே அந்த தாயாருக்கு ஒரு பிரியம் வந்துச்சு. அப்போ இவ்வளோ நல்லவரா இந்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னி பெண்ணை இருந்தப்போ, வாலிபிள்ளை இருந்தப்பயே, ஆண்டவர் அறியாத மகளை இருந்தப்பயே அவங்க சின்னதாக மனசுக்குள்ளே
ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க. இவ்வளோ நல்லவராக இருக்கிறீரே, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ஒரு பையன் பிறந்தா அவனை நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அவங்க என்ன ஆண்டவர் அறியல, ஏதோ ரோட்டில் போகிற ஒருத்தர் கொடுத்தாரு. அந்த ஜெபத்தை பண்ணிட்டு அதை அவங்களே மறந்துட்டாங்க. இப்ப போய் கேட்டா அவங்களுக்கு தெரியல. ஆனா சரியா 6வது படிக்கிறப்ப பையனை நறுக்குன்னு பிடிச்சிட்டாரு. ஏன் பிடிச்சாரு, எதுக்கு பிடிச்சாருன்னா, நீ கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணல, உன் ஜெபத்தை கேட்டேன், பதில கொடுத்துட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியில் அவங்க கண்ட கனவு டாக்டர் செந்தில்நாதன். இவர் இப்போ யூதாவாயிட்டார், துதி வீரராக மாறிட்டார், ஆராதனை வீரராக மாறிட்டார். நீங்க நெஞ்சு வலின்னு தானே வந்தீங்க? நெஞ்சு வலின்னு தானே வந்தேன். நெஞ்சு வலி, ஐயோ நெஞ்சு வலிக்குதே, எனக்கு சுகம் கொடுங்க ஏசாமின்னு வந்தா அவர் என்ன வேலை பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. இப்போ நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. எல்லாருமே எப்படி வந்தோம்னா, இப்போ நமக்கு இந்த பூமியில் இருக்கிற பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நம்முடைய தேவைகளை மனசில் வச்சு தான் நாம் சர்ச்சுக்கு வந்தோம் ஆறுதலுக்காக. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஃபேமிலி பிரச்சனைக்கும் தாண்டி உங்களை குறிச்ச என்னுடைய பார்வை தொலைதூர பார்வைன்ற. நீங்க இன்னும் பார்த்திராத உங்க சந்ததிய தெய்வம் உங்களுக்குள்ள பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை நாளானது விளங்க பண்ணும். இவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சுதான் என்னை கையில் என்ன செஞ்சீங்களா, பிடிச்சிங்களா? நான் கூட என்னமோ இந்த ஏசாமி கடன் அடைக்கிறாரு, வியாதியை நீக்கிறாரு, கேன்சரை சுகமாக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் உள்ள என்ன செஞ்சேன், வந்தேன். ஆனா என்ன இவ்வளவு பெரிய பிளானை போட்டு இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டு தூக்குன மாதிரி என்ன செஞ்சிட்டீங்க, தூக்கிட்டீங்க. தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு. தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களி கூறு. பெரிய காரியங்கள் செய்கிறார், பெரிய காரியங்கள் செய்கிறார். களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும். களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும். அதிசயமாய் உன்னை நடத்திடுவார், திருப்தியாய் உன்னை நடத்திடுவார். ரட்சகரே ஏசையா, மீட்பரே ஏசையா, ரட்சகரே ஏசையா, மீட்பரே. இந்த தெய்வத்திட்ட நம்ம ஒரு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை அவர் அப்படியே என்ன செய்கிறார், கேட்கிறார். சும்மா கிரவுண்டில் உட்காந்து என் மகன் ஊழியக்காரனாகனு மகன்கிட்ட கேட்டே ஜெபம் பண்ணல, மகன்கிட்ட கேட்டே ஜெபம் எங்க ஒரு வார்த்தையை கேட்டு நீங்க ஜெபம் பண்ணீங்களா நீங்க அப்படின்னு எங்க அம்மா பார்த்து நான் என்ன செய்ய முடியாது, கேட்கவே முடியாது, கேட்க முடியாது. ஆனா அந்த அந்த ஜெபத்தை என் தெய்வம் கேட்கிறார். எஸ், ப்ரேயரை கேட்கிறார்னா சும்மா கேட்டுட்டு போக மாட்டாரு, பதிலையும் கொடுப்பார். பதிலையும் கொடுப்பார். உங்க ஜெபம் எல்லாம் பதிலாக மாறும். என் ஜெபம் எல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும்.
பெருமழை பொழிந்திடும் நேரமேது, என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். பொழுது போகாமலா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லையே. வேலை வெட்டி இல்லாமலா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? நான் பண்ற ஜெபம் காற்றோட கரைஞ்சிரும் நினைக்கிறீங்களா? ஆண்டு சொல்லார், இந்த ஜெபம் பதிலாக மாறும். எஸ், என் சமூகத்தில் நீ வாஞ்சியோட நீ காத்திருக்கிற பாரு, இந்த வெயிட்டிங் பீரியட் வேஸ்டாக உட்காந்துருந்தேன், தேவையில்லாமல் உட்காந்துட்டேன் அப்படின்னு இதை குறித்து நீ பின்னாடி மனசாப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உனக்கு வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜெபம் பதிலாக மாறும்.